ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா, நான் அன்னைக்கு காலையில் அரிசி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அரிசி ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் கமெண்ட் நல்ல கமெண்ட் தான், நமக்கு சப்போர்ட்டாக தான் யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம ஃபேமிலினா எங்கள் ஃபேமிலி கிடையாது, இது வேறு. சரியா? சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம பப்ளு அப்பா சைடுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட கேட்டால் யாருனாலும் கேட்கட்டும், சொன்னவங்களுக்கு லைட்டாக உறுத்தும். அதுக்கு தான். எதுக்குன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னன்னு தெரில, இவ கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கா, யாருக்கிட்ட வாங்குறாளோ தெரியலை அப்படின்னு. நான் என்ன தப்பாக பேசுகிறேன் நான் வாங்குறதுக்கு? இல்லை இங்கே அவுத்து போட்டுட்டு ஆடுறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க? மனசுல பட்டதை நான் அனுபவிச்சதை சொன்னேன். சரியா? சொல்ல நீங்க நேருக்கு நேரா சொல்லிட்டு போயிருவிய, அவையெல்லாம் மூஞ்சிக்கு பின்னாடி சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே பழக்கம் அதுதான். ஏன் ஒண்ணு மனசுல எனக்கு பட்டுச்சுன்னா நான் மூஞ்சிக்கு நேரம் பேசுவேன். எனக்கு அதுக்குள்ள தைரியம் இருக்கு. சரியா? உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? என் முன்ன நீ பண்றது தப்புன்னு என் முன்ன சொல்லிப்பாரு, நான் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பேன். நீ இந்த தேவையில்லாம அந்த முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாது. சரி, அது எப்படியே போட்டு மக்களே, நான் மறுபடியும் சொல்றேன், நான் எனக்காக மட்டும் அன்னைக்கு அந்த அரிசியை காமிச்சு நான் வீடியோ போடலை. நமக்கு மாதம் 1000 ரூபாய் தர்றது, 5000 ரூபாய் தர்றது, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி விலைவாசியை கம்மி பண்ணி நல்ல அரிசியை போட்டால் எல்லா மக்களுக்கும் அது உதவும். அதுக்காக மட்டும்தான் நான் பேசினது. அதே மாதிரி இன்னொரு அண்ணன் கேட்டிருந்தாங்க, நீங்கள் விஜய் ரசிகராக இல்லாமல் நியாயமாக பேசியிருந்தீங்கன்னா நான் உங்கள் பக்கம் நிற்பேன் அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் விஜய் ரசிகரெல்லாம் பேசலை. நாளைக்கு விஜய் அண்ணா இதே அரிசி போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன். கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா எனக்கு எந்த பக்கமும் நம்ம சப்போர்ட்டுக்குன்னு பேசலை. நம்ம திங்கிற சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும், நமக்கு விலைவாசி குறையணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் தந்த உடனே நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம், அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பணம் வாங்குற சைடு பேசுவோம், அது மாதிரிலாம் கிடையாது. நாளைக்கு விஜயண்ணா ஆட்சியில் இந்த மாதிரி அரிசியோ இந்த மாதிரி நமக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி சலுகைகள் அவர் கரெக்டான இதில் பண்ணலைன்னா கண்டிப்பாக விஜயண்ணாக்கும் வீடியோ உண்டு. சரி, அதனால நான் நியாயமாக தான் பேசுகிறேன். அதனால நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? நான் ஓவராக பேசுகிறேன்னா வாங்கி செத்துருவேன்னா என்ன ஒருத்தரும் ஒன்றும் பிடுங்க முடியாது. நான் நேராகவே ஸ்டாலின் மாமாவுக்கு தான் சொன்னேன். நீங்கள் ஸ்டாலின் மாமாவுக்கு கூட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்ன எதுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடணும்? எங்கள் மாமா அந்த பக்கம் வர்றாரு 24ஆம் தேதி, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வர்றாரு, நம்ம எங்கள் பக்கத்து ஊருக்கு வர்றாரு. சரியா? அதனால நான் தப்பா எதுவும் சொல்லலை. இது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் வயிற்றெரிச்சல். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் வயிற்றெரிச்சல். ஐயோ, அவன் நினைச்ச மாதிரி வாழ்றாளே, நினைச்ச மாதிரி பேசுறாளேங்கிற மாதிரி இருக்கிறோம், என்னவோ தெரில. அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? நான் எனக்கு தோணுன மாதிரி வாழ்ந்துட்டு போவேன். நான் சுற்றி இருக்கவன என்னைக்கும் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். சரியா? நியாயமாக தான் செய்வேன், அநியாயமாக நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே, டாடா, பாய்.